வணக்கம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து எவ்வாறு ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஒன்றை தயார் செய்வதென்று அறியலாம். முதலாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஹலோ வேர்ல்டுங்கிற அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிப்பது எவ்வாறு, அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்களையும் எவ்வாறு டவுன்லோட் பண்ணுவது. இதுக்கு முதலாக வந்து தங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். அது வந்து நாங்கள் கூகுள் சர்ச் பண்ணி முதலாக பெறலாம். அதுக்கு வந்து நான் கூகுளில் போயிட்டு Android SDK bundle என்று சொல்லி டைப் பண்ணக்குள்ள அதில் முதலாக பாரத்தான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுவதன் மூலம் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண வேண்டிய வெப்சைட்டுக்கு போகலாம். இந்த ஆண்ட்ராய்ட் வெப்சைட். இங்கே வந்து ஒன்று சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் ஃபுல்லாக எடுக்கலாம், இல்லாட்டி எங்கள்கிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருந்தால் ஜாவா பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருந்தால் அதை பாவித்து அதுக்கான எக்ஸ்டென்ஷன்ஸை போட்டு இல்லாட்டி அடான் டூல்ஸை போட்டு ஆண்ட்ராய்டு அப்போ தயாரிக்கலாம். இல்லாட்டி முழுதாக ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் கிட் எக்லிப்ஸோட கூடிய ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் கிட் வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நான் இங்கே பண்ண போகிறது வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் கிட்டை முழுதாக டவுன்லோட் பண்ணுறது. இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் கிட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்காக சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் உண்டு, அதாவது தன்னுடைய பிசின்ற ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஆனால் இது வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் பாவிக்கலாம். விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, மேக் ஓஎஸ், லினக்ஸ் ஆகிய எந்த இதுக்கும் பாவிக்கலாம். அதோட நாங்கள் இவ்வாறு முழுதாக டவுன்லோட் பண்ணாமல் ஒரு எக்ஸிஸ்டிங் ஐடிஇ இருந்தால் நாங்கள் வந்து அதுக்கும் நாங்கள் இவ்வாறு போய் டவுன்லோட் பண்ணலாம். அடுத்ததாக நான் வந்து இங்கே எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் இந்த பிட்ரேட்டையும் பார்த்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். அப்படி அதை கிளிக் பண்ணினோடனே இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் அக்செப்ட் பண்ணி நான் வந்து டவுன்லோட் ஆகினா இந்த டவுன்லோட் ஆகும். இது டவுன்லோட் ஆகிறதுக்கு சில நேரம் போகும். இதற்காக நான் வந்து நான் முதலாகவே டவுன்லோட் பண்ணிய பேக்கேஜ் வந்து என்கிட்ட இருக்குது. இதான் வந்து டவுன்லோட் பண்ணி வாரது வந்து இவ்வாறு ஒரு ஜிப் ஃபைல் உண்டு. இந்த ஜிப் ஃபைலை நான் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதன் மூலம் இதில் ஒரு ஃபோல்டர் வந்து பெறலாம். இந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு தேவையான எஸ்டிகே மேனேஜர், அதாவது ஆடான் டூல்ஸ் இருக்கிற எஸ்டிகே மேனேஜர் இருக்குது. அதோட இதில் பிளாட்ஃபார்மை அமைக்கிற எஸ்டிகே ஃபோல்டருக்குள்ளே அடான்ஸ், பில்டிங் டூல்ஸ், சிஸ்டம் இமேஜஸ், அதாவது வர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜராக உருவாக்குற சிஸ்டம் இமேஜஸ், அதோட எக்லிப்ஸ் ஜாவா ப்ரோக்ராமும் இருக்குது. நாங்கள் வந்து இங்கே எக்லிப்ஸ் ஜாவா ப்ரோக்ராமை அந்த அடான்ஸ், அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய அந்த அடான்ஸை பாவிச்சு தான் நாங்கள் இங்கே எங்களோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை தயாரிக்க போகிறோம். அப்போ இந்த எக்லிப்ஸை நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணணும். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணக்குள்ள முதல்ல நாங்கள் வந்து ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று ஆக்கணும். அதாவது நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ராஜெக்டையும் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்றை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேணும். இவ்வாறு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்றை தேர்ந்தெடுத்து முடிஞ்சோடனே வந்து இந்த எக்லிப்ஸ் வந்து நார்மல் மோட் மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த செய்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்டையர்லி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஒன்று தயாரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டெவலப் ஆகி இருக்கும். அது இன்டர்ஃபேஸ் வந்து என்டையர்லி வித்தியாசமாக இருக்குது. இது இவ்வாறு லோட் ஆகிறதுக்கு சில நேரம் எடுக்கும். அது வந்து நாங்களோட வர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர், அதாவது எங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனை மாதிரியானதை நாங்கள் வந்து இங்கே தயாரிச்சிருக்கிறனால இந்த அப்ளிகேஷன் மூலமாக இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். கம்ப்யூட்டரோட ப்ரெஸிங் பவரையும் இந்த ப்ரோக்ராம் வந்து எடுக்கிறனால வர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜரும் இந்த ப்ரோக்ராம் உங்களோட கம்ப்யூட்டரோட ப்ரெஸிங் பவரையும் எடுக்கிறனால இது வந்து நம்ம செஞ்ச ப்ரோக்ராம் வந்து ஹலோ டுடேங்கிற ஒரு ப்ரோக்ராம், அதாவது அப்ளிகேஷன் ஒன்று. நான் இப்போ வந்து அதை டிலீட் பண்ண போகிறேன். அதை டிலீட் பண்ணிவிட்டு நான் வந்து புதுசாக இது வந்து ஒரு பிளாங்காக இருக்கிற ஒரு ப்ரொஜெக்ட் வந்து நான் வந்து இப்போ முதல்ல வர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர் வந்து தயாரிக்க போகிறேன். நான் முதலாக செஞ்சது வந்து ஆண்ட்ராய்ட் வர்ச்சுவல் டிவைஸ் வந்து இது வந்து நெக்ஸஸ் எஸ்ங்கிற வெர்ஷனுக்கு ஃபோனுக்கு ஆண்ட்ராய்ட் 4.4 இதுக்காக செஞ்சது வந்து இப்போ நான் வந்து புதுசாக வந்து தயாரிக்க போகிறேன். அதுக்கு வந்து விருப்பமான டிவைஸ் பேர் ரெண்டே போடலாம். நான் டின்னு போடுறேன்.
இதுக்கு நான் நெக்ஸஸ் எஸ்ங்கிற பேண்டரி எடுக்கிறேன். இது வந்து டார்கெட் என்ன சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் உண்டு. இது வந்து சிபிஆர்டி சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட் அந்த ஃபோனுண்ட என்ன மாதிரி ஆண்ட்ராய்ட் டிவைஸுண்ட சிபியு. நாங்கள் இந்த கீபோர்ட் ஸ்கின்னையும் இங்கே டிக் பண்ணுறோம். ஏன்டா அப்போ தான் நம்மளுக்கு மவுஸ் கிளிக்கிங் மூலம் இந்த வெர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜரை நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். இது கட்டாயம் இல்லை, ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா கட்டாயம் இல்லை. அப்புறம் நாங்கள் மெமரி ஆப்ஷன்ஸை கட்டாயமாக எங்களோட கம்ப்யூட்டர் ரேமுக்கு குறைவாக தான் வச்சுக்கலாம். இல்லாட்டி எங்களோட கம்ப்யூட்டர் ஃபுல் ப்ராசஸிங் பவரையும் அது எடுக்கும். இப்படி வச்சுக்கணும். நாங்கள் ஓகே அமைத்தினா ஒரு 30 வினாடிகளின் ஒரு 30 செகண்ட்களின் பேர் எங்களோட வர்ச்சுவல் டிவைஸ் வந்து உருவாக்கப்படும். இங்கே நான் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது எஃப்டிங்கிற வர்ச்சுவல் டிவைஸ் நான் க்ரியேட் பண்ணது 4.4ங்கிற ஆண்ட்ராய்ட் வெர்ஷனுக்கு. பிளாட்ஃபார்ம் 4.4, API லெவல் 90, CPU அந்த ப்ரெசண்ட் பிராண்ட் என்னன்னு இருக்குது. நான் வந்து இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரீடிஃபைன்டு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ் இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இல்லாட்டி டேப்லெட்ஸ்ன்றால் அவற்றுக்கான செட்டப்கள் இல்லாட்டி அவற்றை அந்த மாதிரி வர்ச்சுவல் டிவைஸஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இன்ஜர் லிஸ்ட் வந்துட்டு அது வந்து டிவைஸ் டெஃபினிஷன்ஸுங்கிற டேப்பை ப்ரெஸ் பண்ணுறது மூலம் அந்த லிஸ்ட்டை நாங்கள் பெறலாம். இல்லாட்டி இங்கே ஆண்ட்ராய்ட் வர்ச்சுவல் டிவைஸஸில் ஒன்று உங்கள்கிட்ட ஒரு டிவைஸ் இருந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் அதை நாங்கள் யூஎஸ்பி டிரைவின் மூலம் இல்லாட்டி யூஎஸ்பி கேபிளாக கனெக்ட் பண்ணுறது மூலம் நாங்கள் எங்களுக்கு வந்து அதில் கண்ட்ரோல் இதாக்கலாம். அதை நாங்கள் வந்து டீபக்கிங் மோடுக்கு போடணும். அதாவது ஃபோனில் போயிட்டு நாங்கள் டீபக்கிங் மோடுக்கு போடணும். அதன் மூலமும் அந்த டிவைஸை பாவிக்கலாம். அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நேரம் வந்து வீணாகக்கூடாது. இது வந்து ஆண்ட்ராய்டு வந்து எம்யூலேட் பண்ணுறோம். அந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸ் எம்யூலேட் பண்ணுறோம்னா ஆண்ட்ராய்ட் டிவைஸை நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது இப்போ எங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரொசஸிங் பவரை கொஞ்சம் எடுத்து நாங்கள் அதில் ஸ்பெசிஃபை பண்ண ப்ரொசஸிங் பவர் கேட்டு இல்லை ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வந்து உருவாக்கப்படும். இதில் கீழே இருக்கிறது வந்து என்ன மாதிரி எந்த டிவைஸுமே முழு ப்ரொசஸிங் பவரும் எவ்வளவு பவர் எவ்வளவு கெப்பாசிட்டி போயிருக்குதுன்னு ப்ரொசஸிங் பண்ணுறோம். அதுதான் இங்கே காட்டப்படுது. இப்போ இங்கே வர்ச்சுவல் டிவைஸ் வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட இங்கே வந்து ஆண்ட்ராய்டு SDK மேனேஜர் இருக்குது. ஆண்ட்ராய்டு SDK மேனேஜர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது எவ்வாறு எங்களுக்கு தேவையான அடான்ஸ் இல்லாட்டி புது புது அப்டேட்ஸ் வந்திருந்தால் ஆண்ட்ராய்டுன்ற சிஸ்டம் இமேஜஸ் வந்திருந்தால் பில்ட் டூல்ஸ் வந்திருந்தால் அதில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி இதில் காட்டும். எங்களுக்கு தேவையானது ஏதாவது இருந்தால் அது புது வெர்ஷன் ஒன்றுக்கு போடுறேன்ட்டா அதுக்கு ஏற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸை இதுலேருந்து டவுன்லோட் பண்ணலாம். இதுலேருந்து எல்லா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸும் வந்து ஆண்ட்ராய்ட் 4.12, 4.03 அதோட வந்து சப்போர்ட் லைப்ரரிஸும் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. விருப்பமான பேக்கேஜஸை டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு பாதிக்கலாம். அதுதான் இங்கே ஆண்ட்ராய்டு SDK மேனேஜரின் மூலமாக உங்களுக்கு உதவி பெறலாம். நான் வந்து இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து இப்போ தயாரிக்க போகிறேன்னு காட்ட போகிறேன். இதுதான் நாங்கள் எம்யூலேட் பண்ண டிவைஸ், ஆண்ட்ராய்டு வர்ச்சுவல் டிவைஸ். இது வந்து ஒரு முன்மாதிரி உண்டு. எங்களோட ஆண்ட்ராய்டு டிவைஸ்கிட்ட ஒரு முன்மாதிரி உண்டு மாதிரி தான் இந்த அமைப்பு. இதில் மென்யூ, ஹோம், மியூசிக், வால்யூம் அப், வால்யூம் டவுன், அதோட ஸ்டார்ட் பட்டன், சுவிட்ச் ஆஃப் பட்டன், இது வந்து பேக் பட்டன், இது வந்து சர்ச் பட்டன், இதுகளெல்லாம் உங்களுக்கு கிளிக் பண்ணுறது மூலம் தாக்கலாம். நார்மல் ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்து பாதிக்கிற மாதிரியே பாதிக்கும். இது வந்து ஒன் ஆகுது, அதனால நாங்கள் இது வந்து கொஞ்சம் முடப்போம். நான் வந்து இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து தயாரிக்க வரும். ஹலோ வேர்ல்டுன்னு அப்ளிகேஷனே தயாரிக்க வரும். அதுக்கு நான் வந்து இதில் போயிட்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ரொஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இது வந்து அப்ளிகேஷன் நேமை டைப் பண்ணாலும் நான் வந்து ஹாய்ன்னு டைப் பண்ண போகிறேன். இதில் வந்து பேக்கேஜ் நேம்னு இருக்குது. இந்த பேக்கேஜ் நேமையும் உங்களுக்கு விருப்பமான பேக்கேஜ் நேம் வந்து போடலாம். வந்து யூனிக் பேக்கேஜ் நேம் வந்து இருக்கும். அப்படி தான் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது லீஸு. அதை வந்து இந்த பாக்ஸில் காட்டினா சொல்லிடுறேன். அந்த பேக்கேஜ் நேம் மஸ்ட் பி, அதாவது இந்த பேக்கேஜ் நேம் வந்து கட்டாயமாக யூனிக்காக இருக்க வேணும் எங்களோட அப்ளிகேஷனுக்கு ஆகணும். இது வந்து உங்களுக்கு என்னென்ன ஆண்ட்ராய்ட் வெர்ஷனுக்கு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா நான் வந்து ஆண்ட்ராய்ட் மினிமம் ரிக்குவயர்மெண்ட் போடலாம். என்ன ஆண்ட்ராய்ட் வெர்ஷனுக்கு வந்து
டார்கெட் எதுக்கு முக்கிய சரியாக பொருந்தும் போடலாம். அது பிறகு எதாவது கம்பேர் பண்ணுறதுன்னு போடலாம். இது வந்து தீம் என்ன மாதிரி தீம் ஒன்று செட் பண்ணலாம் இந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸுக்கு வந்து நம்ம வந்து போகலாம் சூஸ் பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட் அமைத்தியாச்சு. நெக்ஸ்ட் அமைத்தினோடனே எங்களோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து இந்த ப்ரொஜெக்ட் வந்து அது ஜாவா ப்ரொஜெக்ட் வந்து இப்போ வந்து இப்போ வந்து ஒரு கஸ்டமர் லான்ச் ஆகிக்கணும் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். கட்டாயமாக ஆக்டிவிட்டி வந்து தேவை. அதுக்கு பிறகு ஒரு கஸ்டமர் லான்ச் ஆகிக்கிறோம் என்ன மாதிரி ஒரு ஐக்கன் வந்து போடுறது வந்து எங்களோட ஆப்பை முதல்ல டிவைஸில் பார்க்கலாம். என்ன ஐக்கன் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நாங்கள் முதலாக சூஸ் பண்ண ஒர்க் ஸ்பேஸில் தான் நாங்கள் இதை சேவ் பண்ண போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் அமைத்தியாச்சு. இந்த ஐக்கன் இப்போ இது வந்து நார்மலாக ஐக்கன் என்னென்ன பிக்சல் ரேட்டில் இல்லாட்டி என்னென்ன அந்த டைமென்ஷன்ஸில் அப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை உருவமைப்பு காட்டிருக்கிறேன். இது வந்து லான்ச் ஆகிக்கிறேன். நான் லான்ச் ஆகிக்கிறேன் மாற்றாமல் இல்லை அவங்களுக்கு விருப்பமான மாதிரி போடலாம். அப்புறம் அவங்க ஸ்கொயர் இல்லாட்டி சர்க்கிள் போடலாம். நான் சர்க்கிள் தான் சூஸ் பண்ணுவேன். பிறகு ஒன்று கிளிப் ஆர்ட் வந்து லான்ச் ஆகிக்கிறோண்டே கட்டாயமாக தேவையில்லை. கிளிப் ஆர்ட் இல்லாட்டி டெக்ஸ்ட் போடலாம். நான் வந்து இதில் லான்ச் ஆகிக்கிறேன் தான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்ததாக நாங்கள் க்ரியேட் பண்ணுறது ஒரு ஆக்டிவிட்டி வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து பிளாங்க் ஆக்டிவிட்டி தான் இந்த அப்புறம் தற்போதைக்கு ஹலோ வேர்ல்டுக்காக பிளாங்க் ஆக்டிவிட்டி வந்து தான் சேவ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு பிறகு ஆக்டிவிட்டிக்கு நேம் வந்து இது வந்து மெயின் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டினால இது வந்து மெயின் ஆக்டிவிட்டி. லே அவுட் நாங்கள் கோட் பண்ணக்குள்ள அது வந்து ஆக்டிவிட்டி மெயினுங்கிற பேஜில் தான் நாங்கள் கோட் பண்ண போகிறோம். கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறோம். இது வந்து எங்களோட ஆண்ட்ராய்டு வர்ச்சுவல் டிவைஸ். இது வந்து இப்போ ஆண்ட்ராய்டு வர்ச்சுவல் டிவைஸ் வந்து இப்போ லோட் ஆகிடுது. இது வந்து நார்மல் எங்களோட ஸ்க்ரீன் ஒன்று மாதிரி தான் விளங்குது. நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்றுனா ஸ்க்ரீன் ஒன்று இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் டேப்லெட் ஒன்றுனா ஸ்க்ரீன் மாதிரி தான் கட்டாயமாக விளங்குது. இதை அன்லாக் பண்ணி இது முதல் முறையாக பாவிக்கிறதுனால சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாட்டி ப்ரொசஸிங் ஸ்லோவாக தான் இருக்கும். இது வந்து டபுள் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. நார்மல் டபுள் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ மென்யூக்கு போகலாம். நான் இப்போ மென்யூக்கு போகிறேன். இது வந்து மென்யூவில் வந்து நார்மல் அதே மாதிரி தான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்து இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் அதே மாதிரி இருக்குது. நான் இப்போ முதலாக செஞ்ச ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ரொஜெக்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. மெயின் ஆக்டிவிட்டி மெயின் சொன்னதன் மாதிரி லே அவுட்டோட வந்துடுது. இதை நான் போட்ட ப்ரொஜெக்டின் பேர் ஹாய். இத்தனை அந்த லோகோ லான்ச் ஐக்கன். எனக்கு இதை மேக்ஸிமைஸ் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம். இதுதான் எங்களோட ஸ்க்ரீன். இதுதான் அப்படி கிராஃபிக்கல் லே அவுட். இப்படி தான் கிராஃபிக்கலாக விளங்கும் நாங்கள் கோட் பண்ணக்கொள். இந்தியாவில் பேலட் டூல் பார் இருக்குது இல்லாட்டி பேலட் விண்டோ. இந்த பேலட் விண்டோவில் அவங்களுக்கு ஒன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ் இல்லாட்டி பட்டன்ஸ், செக் பாக்ஸஸ் என்ன மாதிரி வேணாலும் தேவையானது எடுத்து போடலாம். டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது, லே அவுட்ஸ் இருக்குது, இமேஜ் அண்ட் மீடியா ஆட் பண்ணலாம், டைம் அண்ட் டேட் போடலாம், ட்ரான்சிஷன்ஸும் போடலாம், என்னென்ன மாதிரி இமேஜஸ் ஸ்விட்ச் ஆகும்னு சொல்லி. அட்வான்ஸ் இதுகளும் இருக்குது. நம்பர் பிக்கர், டயலர் ஃபில்டர், சர்வர் ஸ்பீட், அதோட டெக்ஸ்ட் கிளாக் இருக்குது, கஸ்டமர் லைப்ரரி வியூஸ் இன்னும் இருக்குது. இந்தியாவில் இருக்குது அவுட்லைன் விண்டோ. இந்த அவுட்லைன் விண்டோவில் வந்து நாங்கள் இந்த தயாரித்த இந்த மெயின் ரிலேட்டிவ் லே அவுட் ஒன்று இது. நாங்கள் டெக்ஸ்ட் வியூ வந்து ஹலோ வேர்ல்டுங்கிற டெக்ஸ்ட் வியூவை தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற டெக்ஸ்ட் வியூவில் மாற்றங்கள் ஏற்படுத்துகிறா டெக்ஸ்ட் என்னென்ன டெக்ஸ்ட் இருக்குது அது ஸ்ட்ரிங் வந்து அந்த டெக்ஸ்ட்டில் ஹலோ வேர்ல்டு இருக்குதுன்னா அது எப்படி மாற்றுதுன்னு சொல்லி இல்லை மாற்றங்கள் ஏற்படுத்தினா இந்த பாக்ஸஸ்குள்ளே செலக்ட் பண்ணி இதாக்கலாம். ஃபாண்ட்டை மாற்றலாம், கலரை மாற்றலாம், லைன்ஸ், வித், மேக்ஸிமம் வித், என்ன வேணாலும் மாற்றங்களை இதாக போடலாம். இந்த அந்த இந்த அவுட்லைன் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ் மூலமாக நம்ம செய்யலாம். இதில் வந்து என்ன லே அவுட், அப்புறம் என்ன ஃபோனுக்காக நாங்கள் இதை தயாரிக்கிறோம் இந்த அப்ளிகேஷனை. நெக்ஸ்ட் டேட்டுண்டா அதை ஃப்ளிப் பண்ணக்கூடாது.
லேண்ட்ஸ்கேப்புக்கு பண்ணக்குள்ள என்னென்ன மாதிரி இருக்கும், அந்த நாங்கள் செஞ்ச அப்ளிகேஷன் லேஅவுட், கிராஃபிக்கல் லேஅவுட் அப்படி இருக்குன்னு சொல்லிலாம் பார்க்கலாம். இது என்ன தீம் போட்டிருக்கிறோம், இது வந்து கோடிங் அந்த விண்டோவை காட்டுறோம். இது வந்து ஆண்ட்ராய்ட் 19ங்கிற வெர்ஷனுக்கு தான் நாங்கள் இந்த லேஅவுட்டை தாக்கிருக்கிறோம். அதோட இன்ஜருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஜாவா டாக்குமெண்ட், அது வந்து எரர்ஸை காட்டும். நார்மல் எக்லிப்ஸ் மாதிரி தான் இல்லை, எரர்ஸை காட்டும். ஜாவா டாக்குமெண்ட் டிக்ளரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பிறகு தேவைப்படும். இது வந்து கன்சோல், இந்த கன்சோல் மூலமாக தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் மேனேஜர் வந்து காட்டும். இது வந்து எங்களோட ஆண்ட்ராய்ட், நாங்கள் எஃப்டிங்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் வர்ச்சுவல் டிவைஸை நாங்கள் தயாரித்ததன் மூலம் என்னென்ன மாதிரி அந்த ப்ராசஸ் நடந்திருக்குதுன்னு சொல்லி இல்லை காட்டியிருக்கிறாங்க. அதாவது எஸ்டி கார்டு ஒன்று இருக்குதோ, அதாவது நாங்கள் அதில் போட்டு ரிக்வயர்மெண்ட்ஸ் கேட்ட மாதிரி இல்லை தயாரிக்கிறத இது வந்து லாக் அவுட் மாதிரி இது குறிப்பிட்ட இந்த கன்சோலில் காட்டிக்கொண்டு இருக்கும். இது வந்து லாக் அவுட்டுங்கிறது நாங்கள் என்னது ப்ராசஸ் வந்து பண்ண எங்களோட ஆண்ட்ராய்ட் வர்ச்சுவல் டிவைஸ்க்கு அதன் இதில் டிஸ்கிரிப்ஷன் மூலமாக காட்டும். அதாவது என்னென்ன அப்ளிகேஷன் என்ன நேரத்துக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்துன்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் மூலமாக இதில் காட்டலாம். நான் இப்போ இல்லை ஹலோ வேர்ல்டில் தயாரிச்சிருக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து இல்லை ஆக்டிவிட்டி மெயினில் இந்த ஆக்டிவிட்டி மெயின் XML அமுத்தினா இதுலேயும் அதில் அந்த ஹலோ வேர்ல்டுங்கிற இல்லாட்டி நாங்கள் அந்த லேஅவுட்டில் போட்ட டெக்ஸ்ட் பட்டன்ஸ் அதுகள் சின்ன மாற்றங்களை நான் செய்கிறேன்டா இந்த விண்டோவிலேருந்து செய்யலாம். இல்லாட்டி அதில் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவிலையும் போயிட்டு எங்களுக்கு அந்த மாற்றங்களை செய்யலாம். அப்புறம் மெயின் ஆக்டிவிட்டி போனால் மெயின் ஆக்டிவிட்டியில் இருக்குது என்னென்ன மாதிரி பேக்கேஜ் இல்லை ஆக்டிவிட்டீஸை இதில் தான் நாங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸை கோட் பண்ணணும். அதாவது என்னென்ன மாதிரி ஒரு மெயின் ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு போகுதோ, இல்லாட்டி அதாவது பட்டன்ஸ் கிளிக்கிங் மூலம் என்னென்ன நடக்குதுங்கிறத கோட் பண்ணுறது இங்கே. அடுத்தது பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரருங்கிற இந்த டூலை வந்துன்னா இல்லை இந்த கிளிக் பண்ணினா இந்த ஐக்கனை இதில் நாங்கள் எங்களோட முற்றுமுழுதான கோடும் இருக்குது. லைப்ரரிஸ் என்ன வெர்ஷனுக்காக செய்கிறோம், என்ன ஆண்ட்ராய்ட் வெர்ஷனுக்காக செய்கிறோம், அதோட ஆண்ட்ராய்ட் அந்த வெர்ஷன் லைப்ரரிஸ், வேறு பின் லைப்ரரிஸ், வேறு அதாவது ரெசல்யூஷன். இது வந்து என்னென்ன அந்தந்த வெர்ஷனுக்கு என்னென்ன அந்தந்த டைமென்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாதிரி விளங்கும்னு சொல்லி எங்களோட அப்ளிகேஷன். அதாவது இது வந்து மெயின் XML, ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்ட், இதெல்லாம் முக்கியமானவை. இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு நாள் மறைக்கக்கூடாது. நான் இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் வர்ச்சுவல் டிவைஸையும் க்ரியேட் பண்ணியாச்சு, இந்த அப்ளிகேஷனையும் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் இப்போ அவ்வளோதான். நான் இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி இந்த ரன் ஆஸ் போகிறேன். ரன் ஆஸ் போயிட்டு முதலாகவே ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை கிளிக் பண்ண போகிறோம். இங்கே இல்லை என்னென்ன மாதிரி ப்ராசஸ் ஆகுதுன்னு காட்டுது. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லோட் ஆகுது. அதாவது இது வந்து எங்களோட ஆண்ட்ராய்டு வர்ச்சுவல் டிவைஸ்க்கு அனுப்புவோம். இது வந்து ப்ரெஸ்ஸிங் பவரும், இது வந்து டோட்டல் ப்ரெஸ்ஸிங் பவரும். இது வந்து லான்ச்சிங் காயின்னு சொல்லி என்னென்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டும். இல்லை வந்துருக்குது. நான் வந்து FD எம்யூலேட்டர் தான் நான் பாதிக்கிறேன். அப்போ FD அமுத்தியாச்சு, ஓகே அமுத்தினேன். இது வந்து கொஞ்சம் நேரம் போகும். இதில் பார்த்தா இது வந்து என்ன லான்ச்சிங் பாயிண்ட் தான் இருக்குது. நாங்கள் அவசரப்படக்கூடாது. நாங்கள் இப்போ இதை வந்து லோட் ஆகியாச்சு. அதாவது ஹாய்ங்கிற அப்ளிகேஷன் பேரில் ஹலோ வேர்ல்டுங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து எங்களோட ஸ்க்ரீனில் வர்ச்சுவல் டிவைஸில் விளங்கிட்டு ப்ளே ஆகியாச்சு. நான் பேக் அமர்த்திட்டு திருப்பி மென்யூக்கு போனால் இதில் ஹாய்ன்னு சொல்லி நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் அந்த நாங்கள் செஞ்ச அப்ளிகேஷன் இருக்குது, ஹாய்ங்கிற அப்ளிகேஷன் இருக்குது. நான் திருப்பியாக கிளிக் பண்ணேன். ஹாய்ன்னு வந்து ஹலோ வேர்ல்டுங்கிறது காட்டும். இது வந்து ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன். இதுதான் பேசிக். ஹலோ வேர்ல்டுங்கிறது தான் பேசிக். அப்படி தான் நாங்கள் வந்து முதல்ல எங்களோட ஆண்ட்ராய்டு நாலேஜை டெவலப் பண்ணிக்கொள்வது.
அப்படிதான் ஹலோ வேர்ல்டுங்கிற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை எக்லிப்ஸ் மூலமாக பார்க்குறது. நாங்கள் இந்த எக்லிப்ஸை வந்து நாங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தேரப்பிக்கு மட்டுமே பார்க்குறோம். அது வந்து அப்படி தான் லேஸு என்ற அதனோட வேறு எங்களோட ஜாவா ப்ராஜெக்ட்ஸோடு இது வந்து கண்டாக்ட் வச்சுக்கொள்ள அவ்வளவுதான். நாங்கள் அவ்வளோ ஸ்டெப்ஸையும் செஞ்சு எங்களுக்கு வந்து ஒரு முற்றுமுழுதாக பேசிக் ஐடியா இருக்கலாம் என்ன மாதிரி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து தயாரிப்பது. நன்றி.